ஒரு தேசத்தில் முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருக்கும்போது பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருந்தோ அல்லது அதிகார வர்க்கமாக இருக்காங்களே அரசு எந்திரம், அது போலீஸோ அல்லது வேறு அல்லது எதிரிகளாக இருக்கக்கூடியவங்களிடமிருந்தோ பல நெருக்கடிகள் வருகிறது. இந்தியா ஒரு உதாரணம். நீங்கள் சொன்ன உதாரணத்தின்படி பீஃப் சாப்பிடக்கூடாது, ஒருத்தர் மாடு அறுத்து இறைச்சி வச்சுருந்தாலே அவர் கொல்லப்படுறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அவருக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கிறத பார்த்து முஸ்லீம்கள் மற்றவங்க கொந்தளிக்கிறது இயல்பு. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாம் அதற்காக ஒரு போராட வேண்டிய தேவை வருதே, அப்போ அது தவறா? அதற்கு வேறு என்ன வழி? இதான கேள்வி. முதலாவது, நாம் எப்போவுமே நம்முடைய பிரச்சனைகளை ரசூலுல்லாவுடைய காலத்தில் இருந்த பிரச்சனையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம தீர்வுக்கு வழியை தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இல்லையா? இப்போ கேள்வி என்ன, சிறுபான்மையாக இருக்கின்ற போது எதிரிகள் நம்மை நசுக்கும் போது நாம் என்ன செய்வது? அதே பதில் அங்கே எப்படி நம்ம எடுக்க வேண்டியது இருக்குன்னா, சிறுபான்மையாக இருக்கும்போது எதிரிகள் முஸ்லீம்களை நசுக்கும் போது ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் எப்படி இருந்தார்கள்? அப்போ ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் சிறுபான்மையாக இருந்த காலமும் இருந்தது. அது மக்கா காலகட்டம். மக்காவில் எதிரிகளுடைய கை ஓங்கி இருந்த ஒரு சூழல், இன்னும் தங்களை முஸ்லீம்கள் கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு இக்கட்டான நெருக்கடியான அச்சுறுத்தல் நிலைமையில தான் சஹாபா இருந்தாங்க. அப்போ அந்த நிலைமை நம்முடைய இன்றைய நிலைமையோட மோசமா இல்லையா? உண்மைதானே? அந்த காலகட்டத்தில் பலவீனப்பட்டிருந்த முஸ்லீம்கள்ல இன்றைய நம்முடைய முஸ்லீம்களை விட அன்றைய காலத்தில் இருந்த முஸ்லீமுடைய நிலை இன்னும் மோசமானது. ஏன்? என்ன காரணம் சொல்லுங்க? மக்காவில் இன்றைய நம்முடைய முஸ்லீம்களோட அன்றைய காலத்தில் பலவீனப்பட்டிருந்த முஸ்லீம்களோட இன்னும் மோசமானுச்சு. ஏன்? அடிமையா இருந்தாங்க. இங்க நாமளும் சுதந்திரமா இருக்கிறோம், அவங்க அடிமையா வேற இருந்தாங்க. அடிமை என்பவர் எஜமானர் கட்டுப்பட்டு இருக்க வேண்டியவராக இருக்கார். அப்போ இஸ்லாமை வெளிப்படுத்த முடியாது, உடலாலும் தகுதியாலும் மிகவும் பலவீனப்பட்டவர்கள், இன்னும் எண்ணிக்கையால் மிக மிக பலவீனப்பட்டவர்கள். விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு தான் முஸ்லிம்கள் இருக்கிற நிலைமை இருந்துச்சு. இன்னொன்று, இன்றைய காலத்து காட்டுமிராண்டிகள் மோசமானவர்களாக அவங்க அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. சரியா? ஏன் அப்படி கேட்டா, அந்த சூழல் இன்று கொஞ்சம் கேள்வி கேட்கறதுக்கு அதிகார ஒரு வழிமுறைகள், சட்ட சில பாதுகாப்பு வழிகள்லாம் இருக்குது இல்லையா? அது கூட அந்த காலத்தில் இல்லை. ஒரு கபீலாவாக ஒரு கோத்திரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அங்கே பாதுகாப்பு. என் கோத்திரக்காரன்னு நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் கோத்திரத்தின் சப்போர்ட் தான் இருக்கும். ஆனால் ஒரு பாதுகாப்புக்கு ஓடி வரக்கூடிய அல்லது நீதிமன்றமோ அல்லது ஒரு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ எதுவுமே இருக்காது. இவ்வளோ மோசமான காலம் இருந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவுக்கு சொன்ன அறிவுரை என்ன? அவங்களை எதன் பக்கம் திருப்பினாங்க? எதில் அவங்கள தர்பியா செய்தாங்க? ரசூல்லா நினைச்சிருந்தா இப்படி ஒரு மோசமான சூழல் இருக்குது, அப்போ முதல்ல ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை விட பெரிய விஷயம் ஏதாவது இருக்குமா? தேவையில்லை. யதார்த்தமாக ஒருவனுக்கு அன்றைய உணவு, தங்குமிடம், இது அத்தியாவசிய தேவை தானே. ஆடையும் உணவும் தங்குமிடமும் மிக மிக அத்தியாவசிய தேவை. இதுவே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு நிலை தான் மக்காவில் இருக்குது இல்லையா? அப்போ வாழ்கிற உரிமையே கேள்விக்குறியாகிற நிலை இஸ்லாமை ஏற்றார் என்று தெரிந்தாலே வந்துடும். அப்படி இருந்தவங்க போதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அங்கிருந்த அந்த பலவீனமான மக்களை கூட திரட்டி ஏதாவது ஒரு போராட்டமோ அல்லது ஏதாவது ஒரு வழியில் வந்து எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு திட்டங்களோ, ஏன் ஒரு ரகசிய திட்டமோ கூட எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை. இன்னும் சொல்ல போனால் நிறைய ஆதாரங்களை நீங்கள் பார்ப்போம், நம்ம கேட்டிருக்கிறோம். என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை தான் சொன்னார். அப்போது பொறுமையை சொல்ல வேண்டிய தேவை இருந்ததுன்னு தான் அங்கே விஷயம். இப்போ கேள்வி என்ன வருது, அந்த தேவை நமக்கு இருக்கா இல்லையாங்கிறது தான். இப்போ நீங்கள் சொன்ன உதாரணத்துப்படி மாட்டுக்கறி வச்சுருந்தாலே அடிக்க வரான், அல்ல இந்த மாதிரி என்னென்ன உதாரணங்கள் இந்த பட்டியலில் வருமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க.
இப்போ அதை எதிர்கொள்றதுக்கு ஏதாவது நமக்கு சாதகமான சூழல் இருக்குதா? எதிரிகளை வாயடைக்க வைக்கவோ, அவர்களை முடக்கவோ, அவர்கள் நம்மை நெருங்க முடியாமல் தடுக்கவோ ஏதாவது சாதகமான சூழல் நமக்கு இருக்கா? இல்லை, அதிகாரம் இல்லை. நாம சிறுபான்மை, பெரும்பான்மையை நம்மை எதிர்க்கிறவர்கள் வெறுக்கிறவர்கள் தான் இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஆட்சி முறைங்கிறதே அன்இஸ்லாமிக், அதாவது குஃப்ரு சிஸ்டம். சரியா? இது தாருல் இஸ்லாம் இல்லை, தாருல் குஃப்ரு, குஃப்ருவான தேசம். அப்போ இப்படிப்பட்ட சூழலில் சிறுபான்மையாக பலவீனப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான காரியங்களை செய்யும்போது ஒரு யதார்த்தமான ஒரு புரிதல் இருந்தாலே போதும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை அதிகப்படுத்தக்கூடிய பாதை. அப்படி சாதாரணமாக ஒருத்தர் கடை வச்சுருக்காங்க ஒரு தெருவில் அல்ல ஒரு மார்க்கெட்டில், கடை வச்சிருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட்டு, அதில் அவன் வச்சிருக்கான் பாருங்க, அவன் ரொம்ப அதில் இருக்கிறவங்க ஒரு சிறுபான்மைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவன் ஜாதிக்காரனே அங்கே ஒரு 4 பேர் தான், ஆனால் அங்கே 400 பேர் இருக்கிறாங்க மற்ற ஜாதிக்காரன்னு வச்சுக்கோங்க. அவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில் அவன் ஏதாவது ஒரு ரியாக்ஷனை காட்டினான்னா, ஒன்று பிரச்சனைகளை சமாளிச்சுட்டே அவன் அங்கே வியாபாரத்தை நடத்த முடியும்னா அவன் புத்திசாலி. இல்லை நீயா நானா பார்த்துருவேன்னு சொல்லிட்டு அவன் ஏதாவது ஒன்று இறங்குறான்னு வைங்களேன், இவன் இருக்கிறது 4 பேர் 10 பேர், அங்கே 400 பேர் இருக்கான் அப்படின்னா ஒரு புத்திசாலியான கடைக்காரன் என்ன செய்வான்? நம்ம நிலைமை, நம்ம இருக்கிற இடம்லாம் வேற. இங்கே நாம் இந்த வீரவசனம் பேசுறது, சவால் விடுறது, நீயா நானா மாறுதட்டி காட்டிக்கிறது, இது எல்லாம் இங்கே செட் ஆகாது. இருக்கிறதே 4 பேர் தாண்டா இருக்கிறோம், பிடிச்சானுங்க நம்மை போட்டு மொத்தி நம்ம கதையை முடிச்சுடுவானுங்க, முதல்ல கடை காதி பார்க்க சொல்லுவாங்க. இப்படின்னு ஒரு யதார்த்தமான புரிதல் இருக்குமா இல்லையா? அவனுக்கு கூட அந்த புரிதல் கூட நம்ம உம்மத்துக்கு அரசு, ஆயுதம், அதிகாரம், ஆட்சி, வாக்குவாதங்கள், இதில் பெரும்பான்மையான நம் மீது வெறுப்புணர்வு கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில் ஒரு விவேகமே இல்லாத மட சாம்பிராணிகளாக இருந்துக்கிட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவையில்லாமல் நம்மளுடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்திட்டு தான் வரும். நீங்கள் பாருங்க, எப்பவுமே இதெல்லாம் ஒரு தீர்வுனா இந்த வழிமுறைகள், இதுக்காக எடுக்கிற வழிமுறைகள் இருக்குது, போராட்டம், ஆர்ப்பாட்டம், அது இது எதோ எடுக்கிறவங்க இல்லையா, அது எல்லாமே பிரச்சனைகளை குறைச்சி ஒரு அமைதி நிலைக்கு நம்மை திருப்பி நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்துருச்சானா இல்லையே. அது முழுக்க முழுக்க தோல்வி. இந்த சிஸ்டம்ல இந்த வழி, இந்த உத்தி, இது ஒரு தோல்வியான பாதை. அது மேலும் மேலும் நமக்கு வேதனையும் சோதனையும் கொண்டு வரக்கூட பாதை. சரி, அப்ப சரியான பாதை என்ன? சஹாபா ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்விடமிருந்து வந்த வழிகாட்டல் அடிப்படையில் காட்டிய பாதை. அது நம்முடைய அறிவுக்கு பொருத்தமா தெரியாம இருக்கும். ஏன்னா நம்முடைய அறிவு என்ன சொல்லுதா, என்னங்க இவ்வளவு அநியாயம் நடக்குது, பொறுமையா இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ ஒருத்தர் எனக்கு இப்படிலாம் நடக்குது, என்னங்க சொல்றீங்க, பொறுமையா போங்க அப்படின்னு சொன்னா, என்னையா ஆகுது, கோழை அப்படின்னு. இன்னைக்கு மனுஷன் எப்படி நினைக்கிறான், அடிக்கணும் குனிய குத்த குனின்னு சொல்றாருங்க அவரு. இது என்னங்க, அப்படித்தானே இன்னைக்கு உலகம் பேசுது. பொறுமையா இருப்பான்னு சொன்னா, ஆனா சொல்றவருக்கு இல்மு இருந்ததுன்னா அந்த பொறுமையின் தாக்கமும் அதோடைய பலன்களும் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியும். பொறுமை இல்லாம அவன் போனானா அவருடைய நிலைமை இன்னும் எவ்வளவு மோசமா போகும்னு அவருக்கு தெரியும். ஆனா அவனுக்கு அந்த அறிவு இல்லை, அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். அதான் இங்க பிரச்சனை. இங்க நம்முடைய உம்மத்துக்கு உலமாக்கள் சொல்ல எடுத்து சொன்னா, உலமாக்களே முன்னாடி சொன்னாலும் எனக்கு இந்த பிரச்சனை, இதுக்கு பதில் சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டு போய் ஏதாவது பண்ணணும், பார்த்துருவோம் அப்படின்னு. அப்புறம் ஏதாவது பிரச்சனை இன்னும் மோசமாகி அப்புறம் கேஸ் ஆகி அப்புறம் அலைஞ்சி திரிஞ்சு அப்புறம் உள்ள விசாரணைகளை தூக்கி போட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னே தெரியல. அதுக்கு பிறகு யோசிப்பாங்க. அதான் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இது எல்லாமே பாத்தில், இதோ தலாலத், வழிகேடுகள். இதெல்லாம் முஸ்லிம் உம்மத்திற்கு திரும்ப திரும்ப அதாபையும் வேதனையையும் சோதனையும் கொண்டு வரக்கூடிய, அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் ஆக்கக்கூடிய பாதை. ஏன் தெரியுமா? இது எல்லாமே பிதஅத்துக்கான பாதைகள். இதை நாம தயவுதாட்சி இல்லாமல் மண்டையில் நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லித்தான் ஆகணும். இது எல்லாம் பிதஅத்துகள். ஏன்னா இதற்கு என்ன ஆதாரம் இருக்குது? நீங்க எடுத்துக்கொண்ட பாதை, இந்த பாதை, அது இது, நீங்க என்னென்ன லாஜிக், என்னென்ன சாதுரியம், என்னென்ன அரசியல் எல்லாம் பேசி என்னத்தை போட்டு நீங்க பேசுங்க, அதுக்கெல்லாம் என்ன தலீல், என்ன ஆதாரம், இது என்ன நன்மை உங்களுக்கு கொண்டு வந்துச்சு? ஒண்ணு கொண்டு வரல. 2 தான் வழி இருக்குது சுன்னாவில். ஒன்று, அல்லாஹ் உங்களை இபாதத்துக்காக படைச்சிருக்கிறான், உங்களால் முடிந்த வரைக்கும் அந்த இபாதத்தை செய்யறதுக்கு உங்க சக்திக்குட்பட்ட அடிப்படையில் அந்த இபாதத்தோட வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள்.
இல்லை என்றால் நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விடுங்கள். ஹிஜ்ரா, அங்கே உங்களால் வாழ முடியலையா, போயிடுங்க, அந்த இடத்த விட்டு போயிடுங்க. எதிரிகள் மிகச்சிருக்கிற இடம், தீயவர்கள் பாவிகள் அதிகமாக இருக்கிற இடம், நம்மிடம் வம்புக்கு வருகிறவர்கள் இருக்கின்ற இடம், இருக்காதீர்கள், போய்விடுங்க. ஒன்று அவங்களெல்லாம் பொறுத்துக்கிட்டு அல்லாவோட உதவி கேட்டு ரசூலுடைய சுன்னாவை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாவை தர்பியா செய்து இதில் எதுலேயும் டைவர்ட் ஆகாமல் நீங்கள் அல்லாஹை வணங்குங்க, அவனோட உதவி கேளுங்க, பொறுமை காத்துருங்க. அல்லாஹ் ஒரு நாள் இந்த இஸ்லாமுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுப்பான்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறாங்க, முன்னறிவிப்பு செய்கிறாங்க. எல்லாம் நடக்கும்போது அம்மாருடைய ஹப்பாவுடைய சம்பவம்லாம் தெரியுதுல்ல நமக்கு. அப்போ என்ன சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு பொறுமை இல்லையா? உங்களை விட மோசமாக பனு இஸ்ராயலில் உள்ளவங்களுக்கு சோதனை வந்துச்சு, ரம்பத்தால் அறுத்து 2 துண்டா போட்டான். நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். இதுதான் நம்முடைய பிரச்சனை. இன்னைக்கு இல்ம் இல்லை, தௌஹீத் இல்லை, முஸ்லீம்கள்ட்ட ஷிர்க்கும் குஃப்ரும் இருக்கு, சுன்னா இல்லை, பிதஅத்துகள் பரவி கிடக்குது, பிதஅத்து கூட்டங்கள் ஏராளமாக ஆயிடுச்சு. ஹவாரிஜிகள், முஅத்தஸிலாக்கள், ஏராளமான தரிக்காவாதிகள், சூஃபி கொள்கைகள், எல்லாத்துலேயும் குஃப்ரையும் பிதஅத்துகளையுமே பரப்பக்கூடிய சிந்தனை கசடுகள் நிரம்ப கூட்டங்கள் குழு குழுவாக உருவாகிறாங்க. சுன்னாவின் மக்கள் எங்க அரிது, சலப்புடைய பாதை பின்பற்ற அரிது. எப்படி அல்லாஹ்வுடைய உதவி வரும்? ஆகவே தான் நம்ம சொல்றோம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவினா அல்லாஹ் உங்களுக்கு உதவுவார். இது அல்லாஹ் சொல்றது, இன் தன்சுருல்லாஹ் யன்சுர்கும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவார். அது எப்படி? அல்லாஹ்வுக்கு எப்படி? அல்லாஹ்வுக்கு ஏன் உதவி தேவையா? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சமது, அல்லாஹ் எந்த தேவையில்லாத, அவனுக்கு என்ன உதவி? இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ஆயத்துக்கு தஃப்சீர், அல்லாஹ்வுக்கு உதவுதுன்னா அல்லாஹ்வுடைய தீனை நீங்கள் அமல் செய்யும், அதை பற்றி படிக்கணும். வயுஸப்பித் அக்தாமக்கும், அல்லாஹ்வுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். இதை சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு உதவினா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். அப்போ அதிகாரத்தை கொடுப்பான், நீங்கள் வலுவாவீங்க. எண்ணிக்கை வச்சு ஒன்றும் நடக்காது, நீயா நானா அல்லாஹ் உதவி வந்துடாது. அதனால அப்படிலாம் ஒன்றும் நமக்கு ஒன்றும் கிடைச்சல. சரியா? மஸ்ஜித் இப்போ கோயிலாக மாற்றப்பட்டிருக்குது அந்த இடம். எப்படி? இவ்வளோ மக்கள் இருந்தோம், ஒன்றும் நடக்கல, அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. ஏன்னா தொழாதவன் தான் நிறையா இருக்கான், தௌஹீத் இல்லை, குஃப்ரு ஷிர்க்லும் கிடக்குறாங்க நிறைய மக்கள். ஆக இதெல்லாம் பீஃபை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல கண்ணி, அந்த இடத்துல எல்லாம் போயிடும், உன்னை காப்பாற்றிக்கிருக்க போயிடும். வேற எங்கே சாப்பிட முடியும் அங்கே போய் சாப்பிடு. அதுதான் நம்ம சொல்லுவோம். உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உனக்கு அங்கே வழி இருக்கா? ஏன்னா ஒரு முஸ்லீம் தன்னுடைய ரத்தத்தையும் தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வது அவனுக்கு வாஜிப். உன்னால் அங்கே பாதுகாத்துக் கொள்ள முடியாத இடத்துல நீ ஏன் இருக்கிற? இது ஒரு புத்திசாலித்தனமான அறிவுரையை இதுதான் இஸ்லாம் சொல்லுது. ஒன்று, நீ எதிர்கொள்கிற அளவுக்கு எதிரிகளை நீ உன் அளவில் சமாளிக்கிற அளவுக்கு உனக்கு திறனும் சக்தியும் இருந்தால் நீ அங்கே இருக்கலாம். இல்லை முடியலன்னா அந்த இடத்துல நீ இருக்காத, வெளியேறி குடும்பத்தோடு உன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து நீ அல்லாஹ் வணங்க தான் படைக்கப்பட்டிருக்க. அல்லாஹ் எங்கே இந்த பூமியில் எங்கே அல்லாஹ் வணங்கி வாழ முடியுதோ அங்கே போயிடும். ஹபஷாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பும்போது அல்லாஹ் என்ன ஆயத்தை இறக்கியதுனால அவங்க கிளம்புனாங்க? முதல் ஹிஜ்ரத் நடக்கும்போது அர்துல்லாஹி வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமானது. நான் என் தெருவில் இருந்துட்டு நான் இங்கே பீஃப் சாப்பிடுவேன்னு ஏன் இருக்கணும்? எதிரிக்கு மோசமாக அவங்க அது மிகச்சிருக்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கான சூழல் இல்லை, சாப்பிட முடியல, ஒன்று சாப்பிட விட்டுருங்க, தப்பு இல்லை. ஏன்னா உங்களால் முடியல, உங்களுக்கு சக்தி இல்லை, உங்களுக்கு சூழல் அப்படி. அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டான், நீ ஏன் அவ்வளோ எதிரிகள் இருந்தாலும் நீ பீஃப் சாப்பிட்ருக்க வேண்டியது தானே, உனக்கு நான் ஹலாலாக்கிது நீ சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலை. இது முட்டாள்தனமான ஒரு கொள்கை. அதுக்கு 10 பேர் 100 பேர் சேர்ந்துட்டு போராடுறேன்னு சொல்லிட்டு இறங்கி இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்தி இன்னும் நிலைமைகள் மாறி போய் இன்னும் முஸ்லீம் அல்லாவுடைய உள்ளங்களில் முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் இருக்கக்கூடிய எதிரிகள் நம்ம மீது இன்னும் துவேஷத்தை கிளப்பி விட்டு, பார்த்தீங்களா நம்ம வணங்குறதெல்லாம் அவன் அறுக்கிறதுக்கு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மை சித்தரிக்க திரும்ப முஸ்லீம்கள் மீது கடுமையான வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதுக்கு உடனே ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் தேவையில்லை.
அதுக்கு அல்லது சமாளித்து அதை எதிர்கொள்றதுக்கான சரியான வழி இருந்தால் அதை பயன்படுத்தணும். எப்படி? உதாரணத்துக்கு இந்த பாதை எடுக்காமல் சட்ட ரீதியான முயற்சியின் மூலமாக, உதாரணத்துக்கு ஒரு கோர்ட்டில் கேஸோ கொண்டோ, அது சட்ட ரீதியாக எது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் எவ்வளோ அதுக்கு சக்தியும் இருந்து ஒருத்தர் அதை டீல் பண்ண முடியும்னா, ஒரு சமூகமாக ஒரு ஜமாத்தாக இருந்து அதை டீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதில் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட முடியும், அதில் வேற எதுவும் பிரச்சனைகள் பெருசாக வராமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதை விட்டு மார்க்கத்துக்கு முரணான வழிகளில் தெருவுக்கு வந்து போராட்டம், ஆர்ப்பாட்டம், இந்த உதாரணத்தை நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் இதுக்கெல்லாம் பொதுவானது. நம்ம மக்கள் பீப்புக்கு தானே இந்த நமக்கு சிஏஏ இதெல்லாம் நடந்துச்சுங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது நம்ம செய்தானே ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து நம்ம லாஜிக்கை எடுத்து வச்சுட்டு தான் நம்ம மார்க்கத்தை அணுக பார்க்கணும். மார்க்கம் என்ன சொல்லுது அதெல்லாம் நம்முடைய லாஜிக்கு பொருந்தாத மாதிரியே நமக்கு உணர்றோம். அதனால உலமாக்கள் சொல்றது எப்பவுமே இவங்க ஒன்று வானத்துக்கு மேலே பேசுவாங்களா, பூமிக்கு அடியில் உள்ளதை பற்றி பேசுவாங்க. நடைமுறை இப்போ பிரச்சனையை பேசுப்பா, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுப்பாங்கிற மாதிரி எப்பவுமே சுட சுட உடனே ஆக்கி கொடுங்கிற மாதிரி தான் நம்ம மக்கள் நிற்கிறாங்க. உடனே டீ ஆத்து, உடனே போடு, உடனே ஃபாஸ்ட் ஃபுட்ல உடனே எனக்கு எல்லாம் கிடைச்சிடணும் அப்படிலாம் நடக்காது. இது வாழ்க்கை. இது இது ஒரு பெரிய சிஸ்டம் இருக்குது. இங்கே உலகத்தில் பல விதமான ஒரு கட்டமைப்புக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாதாரண வீட்டில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குது. அதில் நீங்கள் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து நான் வாடகை கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் நினச்ச மாதிரி இருக்க முடியுமா? வாடகை வீடு, நீங்கள் குடிக்கிற தண்ணி, நீங்கள் பயன்படுத்த தண்ணீர் கூட அளவு எடுத்துக்கிட்டு இருப்பார் சிலத்தில் வாடகைக்கு வாங்குற ஓனர், நீ எவ்வளோ யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி. நீ ஒரு ஆணி அடிக்கிற சத்தம், நீ அடிக்காவிட்டாலும் இந்த ஆணி அடிச்சுட்டானோன்னு சொல்லி சந்தேகப்படுவார். அப்படிப்பட்ட பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது துன்யா, இது எல்லா முசீபத்தும் உள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்திலேயே அல்லாஹ்வை இபாச்சேருக்கு நம்மை அழகாக ஒதுக்கி ஒதுக்கி நம்மை புத்திசாலித்தனமாக கொண்டு போறவன் தான் புத்திசாலி. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை எதிர்கொள்ள விரும்பாதீர்கள் சொன்னாங்க. எதிரிகளை சந்திக்க விரும்பாதீர்கள். போர் வந்து நாம எப்பவுமே முன்னெடுக்க மாட்டோம். நம்ம கையில் இல்லை. நிர்பந்தம் அல்லது இஸ்லாமிய ஆட்சியாளர் வலுவா இருந்தால் அப்போது அவர் செய்வார். தேவையில்லாமல் நானும் பார்த்தலாமெல்லாம் இறங்கக்கூடாது. தேவையில்லாமல் அது பல நேரங்களில் பிரச்சனை தான். அதில் எந்த விதத்தில் நிம்மதி வரும். இன்னும் சொல்லப்போனால் அது எல்லாமே குடும்பத்தை நாசமாக்கி, நிம்மதியை நாசமாக்கி, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்கி, படிப்பை நாசமாக்கி, இபாதத்தை நாசமாக்கி, எல்லாத்தையும் நாசமாக்கி கடைசியில் உம்மத்து வந்து ஒரு பயந்த ஒரு உபத்தாக மாற்றுகிற நிலையை ஏற்படுது. இப்போ நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு ட்ரெயினில் ஏறும்போது பசியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிற சாப்பாடு ஒரு பிரியாணி வாங்கி கொண்டு போய் நீங்கள் உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்லாங்கிறப்ப கூட ஒரு யோசனையை அது ஏற்படுத்துது. உண்மையா இல்லையா? ஏன்னா நம்ம சாப்பிட்ற பிரியாணியால் மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகி, அதனால் வந்து சில நேரத்தில் முஸ்லீம்கள் வந்து ஏதாவது இப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்ப்பாங்கிற அளவுக்கான ஒரு பிம்பத்தை அல்ல ஒரு சூழ்நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி விட்டுருக்கோம். அப்போ அது சாப்பிட்றாங்கனாவே அங்கே இருக்கிற மக்களுடைய இதெல்லாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம ஒரு சில சுதாரிப்போ அல்லது இடம்பொருள் ஏவல்னு இருக்குது. அந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். சாப்பிட்ற விஷயத்துல நீங்கள் வெறும் வெஜிடபிள் பிரியாணியை கொண்டு போனால் கூட அங்கே போய் ட்ரெயினில் பக்கத்தில் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பாருங்கள், என்ன அந்த கம்பார்ட்மெண்ட்டெல்லாம் பிரியாணி வாசம் அடிக்குதுங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிலைமை வந்து மாற்றி விட்டுட்டாங்க. இது முன்னாடிலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சா? இப்போ முஸ்லீம்கள் ஏதாவது ஒன்று ஒரு சோதனையை கொண்டு வருவாங்க. அது சித்தரிக்க முடியாது. முஸ்லீம் உடனே அதுக்கு ரியாக்ஷன் காட்டும் போது உடனே அது அடுத்தடுத்து அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தோம், இதெல்லாம் வரணும் தாங்க நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதிரிகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எதிரிகள் ஒவ்வொரு சட்டத்தையும் போட்டு நமக்கு பல தொந்தரவுகளை கொண்டு வராங்கல்ல, அதிகாரத்தில் வர்க்கத்தில் இருக்கிறவங்க. ஏங்க கொஞ்சம் ஓய்ச்சா கூட இதெல்லாம் சட்டம் போடும்போது நம்மிடம் இப்படியெல்லாம் ரியாக்ஷன் வரும்னு அவனுக்கு தெரியாதா? அவன் விரும்புகிறான் அது நடக்கட்டும். அது நடந்தால் அவனுக்கு ஒரு அரசியல் இருக்குது. அவன் நம்ம எந்த ரியாக்ஷன் காட்டாதான் அவன் என்ன இது எந்த ரியாக்ஷன் காட்ட மாட்டேறானுங்களே அப்படின்னு அப்போதான் அவன் யோசிப்பான். ஆனால் ரியாக்ஷன் காட்டும் போது ஏவு, அவனுடைய இராணுவத்தை ஏவு, அவனுடைய படையை ஏவு, போலீஸை ஏவு, இன்னும் அவனை எத்தனை பேர் இன்னும் 4 பேரை முக்கியமானலாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தூக்கி உள்ளே போட, கேஸை போட்டு விடு, அவன் ஆட்டை அலம்பி கிடக்குப்பான். இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அதுக்கு தான் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு பதிவை போடு, கடைசியில் அவன் வந்து எல்லா முஸ்லீமில் ஒரு 1000 பேர் வந்துட்டு அந்த போஸ்டின் கீழே வந்து கமெண்ட் போடுவானுங்க, கமெண்ட்டுன்னு கத்துவானுங்க, அசிங்கசியமாக திட்டுவானுங்க. அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக என்னது அந்த சோசியல் மீடியா அல்காரிதம் படி அந்த போஸ்ட் வந்து இன்னும் வைரல் ஆகி பாருங்க, தீமையை இன்னும் பரப்பி விடுறதுக்கான வேலையை தான் நம்ம செய்துடுறோம் முட்டாள்தனமாக. அதோ சேம் சைட் கோல், நாமே எதிரிக்கு அவன் கோல் போடுறதுக்கு நம்ம வழி விட்ட மாதிரி. அவதான் சொல்றேன், இது எல்லாமே பாத்தில், அஹ்லு சுன்னாவுடைய பாதைக்கு முரணான பாதைகள். அல்லாஹ் படைச்சது இபாதத்துக்காக, அவனுடைய உண்மையா அவனுக்கு உண்மையா நபியை பின்பற்றி நம்ம சக்திக்கு உட்பட்டு அமல் செய்துட்டு சேர்ந்தேன். நாளைக்கு அல்லாவோட கேள்வி இதுக்கு தான் வருது. இஸ்லாமின் 5 தூண்கள் பற்றி தான் நாளைக்கு அடிப்படையான விஷயம். நம்மளால சக்தி, முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அப்புறம் இகாமஸ் ஸலாத், அப்புறம் ஜக்காத், செல்வம் இருந்தால் கடமையாக இருந்தாலும் கொடுக்க போகிறோம். கேட்டு அல்லாஹ் குற்றம் பிடிக்க போகிறதில்லை. நோன்பு சக்தி இருந்தால் பிடிக்க போகிறோம். ஹஜ்ஜு வசதி இருந்தால் தான். அல்லாஹ் இஸ்லாம் ரொம்ப லேசு. எங்கே இருந்தாலும் இஸ்லாம் படி வாங்கலாம். எங்கே காட்டில் மேட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு முஸ்லீம் சுதந்திரமாக அவனை எதுவும் செய்ய முடியாது. இவன் இப்னு தைமியா சொன்ன மாதிரி, இவன் இப்னு தைமியா தூக்கி சிறையில் போட்டாங்க. இவன் இப்னு தைமியா என்ன சொன்னாங்க? என் ரப்ப வணங்க உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னை தடுக்கவே முடியாது. நீ சிறை இருந்தால் எனக்கு சிறை கூட, நான் அந்த என்னுடைய அறையை நான் மஸ்ஜித் ஆக்கிக்கிறேன். நான் இருக்கிற இடத்த நான் அல்லாஹ் வணங்குறதுக்கு எனக்கு இடம் இருக்குது, போதும், அவ்வளோதாங்க. ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க இருக்கிற அந்த சிறைச்சாலை வந்து மதரசாவை மாறிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற சிறை கைதிகள் எல்லாம் அவங்கள்ட்ட படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் இவன் இப்னு தைமியா இருக்கும் சிறை, அவங்க இறந்தது அங்கே தான். இவன் இப்னு தைமியா இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே சிறை கைதிகளாக இருந்தவங்க விடுதலை செய்யப்படுவாங்க இல்லையா, விடுதலை செய்ய நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னா. எங்களுக்கு இது ஹாஸ்டல் வசதியோட இல்லை மதரசா, நாங்கள் ஷேக்கிட்ட நாங்கள் படிச்சுட்டு இருக்கிறோம், இமாம்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு இது போதும், இங்கே இருந்துடுறோம் அப்படின்னா போக மாட்டேன்னாங்க சிறைவாசிகள். உன்னால் என்னதான் என் எதிரிகள் என்னதான் செய்ய முடியும்னாங்க. இவன் இப்னு தைமியா ஒன்று என்ன பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ லேசு. எல்லாமே இங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை, இங்கே இருக்குது. அதை நம்ம எங்கே வேணாலும் வாழ்ந்துடலாம். இதை வந்து ரொம்ப சில்லியாக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலை வச்சே நம்ம வந்து முஸ்லீமாக வாழ முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வர்றது ஒரு ஆச்சரியமான. இடத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய நாளைக்கு குற்றம் பிடிக்க மாட்டோம். அல்லாஹ் நம்ம முடியல, கயிறு அல்லாஹ் நாட்டம் முடியல. இப்போ ஒருத்தருக்கு முடியல, அங்கே அரசு அலுவலகத்துக்கு போனால் கட்டாயம் லஞ்சத்தை வாங்காமல் வேலை நடக்காதுன்னு ஒரு கட்டாயம் வந்து இப்போ இவர் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் கொடுத்துட்டாரு. அல்லாஹ் இவரை மன்னிச்சிடுவான். வாங்கினவன் தான் குற்றவாளி. ஏன்னா இவரை நிர்பந்திச்சிருக்கான். இவரால் அவனை எதிர்கொள்ள முடியுது. இவருக்கு தேவை, அவசரம். ஆனால் இவரால் அது நடக்காது. இவர் அதெல்லாம் சமாளிக்கவும் இவருக்கு சக்தி இல்லை. இவர் லஞ்சம் கொடுத்தாரு, அல்லாஹ் இவரை மன்னிச்சிருவான். இவர் நிர்பந்தத்தில் கொடுத்தாரு, ஆனால் அவன் சிக்குவான். இந்த மாதிரி தான் முஸ்லீமுடைய வாழ்க்கை சோதனைக்கான வாழ்க்கை தான். இது சிஜின் தானே, சிறைச்சாலை தான். சிறைச்சாலையில் எப்படி சில இதில் பீப் சாப்பிட முடியாமல் ஆயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கணும். அந்த மாதிரி சூழல். சரி, நம்ம இந்த மாதிரி நெருக்கடி இருக்குது, சரி நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துக்குவோம், அதுக்கு தகுந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இடத்த மாற்றிடும் போங்க. எங்கே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இன்னும் அடிப்படையில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அதுக்காக ஒருத்தர் தொலைவே விடாது. அந்த பகுதியில் ஏன் இருக்க போகிறோம்? மஸ்ஜித் கட்ட விட மாட்டாங்க, மஸ்ஜிதும் கட்ட முடியாது, அங்கே தொழவும் முடியாது அப்படின்னா ஒரு முஸ்லீம் அங்கே இருக்கலாமா? ஹராம், இருக்கக்கூடாது. எங்கே முஸ்லீம், அதனால முஸ்லீம்களோடு சேர்ந்து இருக்கணும், முஸ்லீம் மொஹல்லாவில் இருக்கணும். இன்னும் சில முஸ்லீம் அந்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போயிடணும். தாவாவுக்காக உள்ள காரணத்தை தவிர முஸ்லீம் அல்லாத இறை நிராகரிப்பாளருடைய பகுதியில் ஒரு முஸ்லீம் வாழ்கிறது கூடாது. அதுவே ஒரு இஸ்லாமிக்கான லைஃப் ஸ்டைல். கலந்து கட்டி அவங்க இங்கே வருவாங்க, நாங்கள் அங்கே வருவோம், எல்லாம் நாங்கள் ஒன்றா கொண்டாடுவோம், எல்லாம் ஒன்றா போதும், எல்லாம் நாங்கள் பிரியாணி கொடுத்துக்குவோம், இப்படியே வாழ்கிற வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் இஸ்லாமிக்கான வாழ்க்கை முறை. பார்த்தா முஸ்லீம்களுக்கு உறவு என்னது, நட்பு வட்டங்கள் எல்லாம் இஸ்லாமிக்கான மக்களோடு, குஃப்ரு மக்களோடு என்னது கலந்து கட்டி கடைசியில் இவன் புள்ள அவன் பொண்ணை பிடிச்சிட்டு ஓடி போயிடுறான். சரி, அல்லது இவன் பொண்ணை அவன் பிடிச்சிட்டு ஓடி போயிடுறான். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? ஏன் நடக்குது? இதெல்லாம் நம்முடைய இல்ம் இல்லாத குறைபாடு, சுன்னாவின் உலமாக்கள் சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்காத
ஆக மடத்தனமான, அல்லாஹ் பாதுகாக்கணும், மிக சோதனையான ஒரு வாழ்க்கை இதெல்லாம். அவர் முதல்ல வழிகட்ட பிதத்வாத சிந்தனைகள், கூட்டங்கள் இவங்களை விட்டு விலகி சரியான முறையில் இல்ம தேடிக்கொண்டு நாம் நம்முடைய ஈமானையும் இஸ்லாமையும் பாதுகாத்து கொண்டு இருக்கணும். அல்லது எங்கே அந்த மாதிரி வாழ முடியுமோ அந்த பகுதிக்கு போயிடணும். அதுதான் நம்மையும் நம்முடைய சந்ததியையும் நாம் பாதுகாத்து கொள்ளணும். இந்த பூமி ஒன்றும் இது இல்லை, சொர்க்கம் இல்லை, இங்கே நம்ம இருக்கவும் போகிறதில்லை. சிலர் என்ன செய்கிறாங்க, நாங்கள் இங்கே தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன், இங்கே தான் நடந்தேன், இங்கே தான் தூங்கினேன், இங்கே தான் நான் அங்கே சாப்பிட்டேன், அங்கே தான் நான் வந்து பார்த்தேன், அதை பார்க்க வந்து அந்த மரத்தடி தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஊரே சிலர் பாருங்கள், சும்மா அவங்க சொந்த ஊர். அது வந்து ஒரு அது வந்து ஹசபியத்னா ஒரு விதமான இனவாதம், ஊர்வாதம். எதாக இருந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன். இன்னும் மோசமாக இஸ்லாமிய அறிவே இல்லாமல் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமா இப்படின்னு முட்டாள்தனமாக பேசிட்டு, உன்னால் அங்கே இஸ்லாம் படி வாழ முடியல, நீ அந்த ஊரை விட்டு போ, பாவிகள் இருக்கிற ஊர். இதில் ஒரு குஃப்ரான வார்த்தை, சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமா. நீ சொர்க்கத்தை பார்த்துருக்கியா? என்ன ஜாகிலாக இருந்தால் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பாருங்க. முஸ்லீம்கள் அந்த வரியை எடுத்து அவங்க ஊர் ஃபோட்டோ எடுத்து அப்படி பாருங்க எங்கள் ஊர் எப்படி இருக்குது போட்டுட்டு, சொர்க்கமே என்றால் நம்ம ஊர் போல வருமா. இது குஃப்ரு வார்த்தை. இது சொர்க்கத்தை இழிவுபடுத்துறது. அந்த அளவுக்கு தான் முஸ்லீமுடைய அறிவே இருக்குது இன்னைக்கு. அவன் சொல்றதுக்கு என்ன அர்த்தம், அது என்ன விதமான குஃப்ரு அதில் இருக்குதுன்னு கூட தெரியல. என்னத்தை போட்டு சொல்றது? எவ்வளோ கண்ணீர் கதை பார்த்தீங்களா? இதுதான் இஸ்லாமிய மக்களுடைய இன்றைய நிலை. அவங்களுடைய குலம், அவங்க ஊர் வழக்கம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய கட்சி அமைப்பு, அல்லது அவங்களுக்கு பிரியமான ஒரு ஷேக்கு, அல்லது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்மூடித்தனமான இதில் தங்களை போட்டு வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு விதமான ஜாகிலியத், இதுதான் ஜாகிலியத். ஒவ்வொரு விதமான ஜாகிலியத். ஒன்று வீட்டின் பெயரால் ஜாகிலியத். நாங்கள் இந்த இடத்துல தான் வீடு கட்டணும்னு எங்களுக்கு கனவு, லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் முஸ்லீம்கள் கூட ஒழுங்காக இருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல இருந்தால் நம்ம வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வீடு, அங்கே போய் ஃப்ளாட் வாங்க, அங்கே ஒரு நல்ல ஒரு மாகுல இல்மு தேடவோ அமல் செய்யவோ, அங்கே ஒரு நல்ல மனிதர்களோ இல்லாத பகுதி, அங்கே போயிட்டு நான் அங்கே எனக்கு வீடு இருக்குது, அந்த ஒரு பேரை சொல்ல அந்த கார்டனில் அந்த ஏரியாவில் தான் எங்கள் வீடு, அங்கே தான் போய் கிடப்பான். எப்படி சந்ததி எப்படி நீ நல்ல இஸ்லாமிய மாகுல்ல பழக்கமே? பாவிகளோடு இருந்தால், குஃபாரோடு இருந்தால் அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய மைண்ட் செட், அவங்களுடைய தாட்ஸு, அவங்களுடைய டேஸ்ட்டு, அவங்களுடைய கன்சூமிங் லைஃப் ஸ்டைலு, இதுதான் எல்லாம் வந்து சேரும். அதனால தான் இந்த 100 கொலைகள் செய்தவனுடைய விஷயத்தில் தௌபாவுக்கு ஒரு ஆலிம் வழி சொல்கிறாரு. அந்த ஹதீஸ் கேட்டிருக்கீங்கல்ல? 99 கொலை செய்துட்டு வந்து ஒரு ஜாகில்கிட்ட வந்து ஒரு ஃபத்வா கேட்பார், அல்லாஹ் என்னை மன்னிப்பான். 99 கொலை பண்ணிட்டியா, அல்லாஹ் உன்னையெல்லாம் மன்னிக்க மாட்டான்ப்பா அப்படிம்பார். என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியா, நீ என்னடா என்னை சொல்லிட்டு அவரையும் கொலை பண்ணிடுவார். 100 கொலை, அடப்பாவி நான் ஏற்கனவே 99 இப்போ 100 ஆக்கிட்டானே அப்படின்னு அவர் கவலைப்படுவார். என்னை உசு போட்டு கடைசியில் இவனை கொலை பண்ணிட்டேனே இவனையும் அப்படின்னு. அப்புறம் ஒரு ஆலிமிட அவர் போகிறார். அப்போ அந்த ஆலிம் சொல்கிறாரு, நீ முதல்ல இந்த தீயவர்கள் பூமியில் இருக்காத, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே இருக்கிற, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். நீ தான் அங்கே இருக்குது பார் அந்த ஊர், அங்கே போ, அங்கே நல்லவங்க நிறையா இருக்கிறாங்க, அவங்களோடு இருந்து அங்கேயும் அல்லாஹ் வணங்கி மௌத்தா போக பண்ணிக்கிறார். அங்கேயே போயிடும். இவர் போகிற வழியிலே மௌத்து வந்துடுது இல்லையா? அந்த செய்தியிலேருந்து என்ன தெரியுது? எப்பவுமே முதல்ல நம்முடைய சகவாசம், நம்ம வாழ்கிற மக்கள், நம்ம யாரோடு இருக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். தீயவர்களும் தீய சிந்தனை உள்ளவர்களும் வழிகேடர்களும் பிதத்வாதிகளும் ஷிர்க்குல ஊறி போனவர்களும் அல்லாஹ்வுக்கு அஞ்சாதவர்களும் அல்லது உலகத்தையே மோகமாக கொண்டு அதையே அதன் பக்கமே நாக்க தொங்க போட்டுருக்கிறவங்களும் இப்படிப்பட்டவங்களுடையே வாழ்ந்துக்கிட்டு, என் ஃப்ரெண்டு நாங்கள் 2 பேரும் நாங்கள் ரொம்ப பெட்டு, நாங்கள் வந்து நாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து அந்த வாழ்க்கை முறை எதையும் மாற்றாமல் அவங்களுடையே உருண்டு கிடந்தா, அவங்களுடையே சுத்தனா, கடைசியில் அதுதான் வாழ்க்கை, அதுதான் கடைசியில் அதே மைண்ட் செட்டு அதிலேயே தான் போகும். அல்லாஹ்வை நினைவூட்ட மாட்டாங்க, நபியின் பாதை நினைவூட்ட மாட்டாங்க, துன்யா 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 துன்யாவில் பேசுவாங்க. கடைசியில் அது துன்யா தான் மனசில் வந்து நிற்கும், எப்பவுமே துன்யா தான் இருக்கும். தொழுகையில் அல்லாஹ் ஒரு கை விட்டோடனே அந்த எல்லாமே ஆசைகள் ஞாபகம். இது
ஏன் அதெல்லாம் வருது? அதாவது நம்ம சலஃபில் ஒரு வார்த்தை இருக்குது, தொழுகைக்கு வெளியே நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் தான் தொழுகைக்குள்ளே இருப்பீர்கள். எல்லாம் ஆடுற ஆட்டம் ஆட்டிக்கிட்டு அல்லாஹ் அக்பர் ஒதுச்சேன்னோடனே அப்படியே அப்படியே ஈமான் பொங்கி அப்படியே மனதெல்லாம் ஓர்மையாகிடுமா தொழுகைக்கு. அங்கே எல்லா ஆட்டம் பாட்டம் எல்லாம் திரும்ப சைத்தான் வந்து உள்ள ஊசலாட்டமாக தூக்கி போடும். அதுதான் சொல்கிறோம், சுன்னாவின் பக்கம் இருங்க, சுன்னாவின் மக்களோடு சேர்ந்துருங்க. பிதத்து குஃப்ருல இருக்கக்கூடியவங்க இவங்களை விட்டு விலகி இருங்க. இல்ம தேடுவது, அமல் செய்வது. நம்ம இன்றைக்கி என்ன அமல் செய்தோம், அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம தர்பியா பண்ண போகிறோம், நம்ம குடும்பத்தை எப்படி வழி நடத்த போகிறோம், நம்மால் வந்து மற்றவங்க என்ன தீனையும் மற்ற நன்மைகளையும் அடைவாங்க, அதை கொண்டு நமக்கு சதக்கா ஜாரியாவை நம்ம மௌத்துக்கு பிறகு என்ன வரப்போகுது, இதை பற்றி சிந்தனை தான் ஒரு முஸ்லீமுக்கு இருக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ்.